வசனம் சொல்லுது, விசுவாச பிள்ளைகளை பார்த்து கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே தேவன் வாசம் செய்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கார். 24 ஹவர்ஸ் உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு தேவன். அதை நீங்க உணரணும், பயபக்தியோடு வாழணும், தேவனுக்கு பிரியமா ஒவ்வொரு நொடியும் நீங்க வாழணும். அதுதான் கடவுள் எனக்குள்ளே இருக்கிறாருங்கிற உணர்வு. கடவுளுக்கு பிரியமானவைகளை எப்போதும் செய்யணுங்கிற அந்த விஷயம் எப்போ வரும்னா, எப்போதும் என் கூட இயேசு இருக்கிறார். சபையில அந்த 2 மணி நேரம் அங்கதான் இயேசு இருக்கிறார். ஆராதனை துவங்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாலேயே வந்துருவாரு. அதனால என் வீட்டுல இளவே நடந்தாலும் சாவே நடந்தாலும் என் பிள்ளையே செத்து போனாலும் சபைக்கு போயிருவேன் ஐயா. என்னங்கய்யா இது? அந்த ஒரு கட்டடம், அந்த ஒரு கட்டடம் வச்சிருக்கீங்களா, அந்த கட்டடத்துக்குள்ள இயேசு இருக்கிறார். நீங்க ஆராதிக்கும் போது கரெக்டா 5 நிமிஷத்துக்கு முன்னால வந்து இறங்கிறாரு. அது என்ன போதனை? அது ஒரு துருபதேசம் இல்லையா? இன்னைக்கு சபைங்கிறது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் தான். எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமா கூடும். அந்த கூடுகையினுடைய ஆசீர்வாதம் இருக்குது. அதனாலதான் இப்ப வாசிச்சேன் எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது சொன்னேன், அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி சபை கூடி வருதல விட்டுறக்கூடாது. நாளானது எவ்வளவு சமீபமா இருக்க பாக்குறீங்களோ அவ்வளவு அதிகமாக புத்தி சொல்லணும், ஜனங்களை சபைக்கு அழைக்கணும். அந்த சபை கூடுக முக்கியம், அந்த ஐக்கியம் முக்கியம். நம்ம ஒரு தோட்டம், நம்ம ஒரு பண்ணை, நாம ஒரு மாளிகை, ஒன்றோடு ஒன்று எப்படி செங்கல் இசைவாக சாந்து போட்டு கட்டப்பட்டிருக்குமோ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படி சாந்து போட்டு ஒட்டப்பட்டிருக்கணும். அந்த அன்பில ஒரு பிள்ளை மேல ஒரு தகப்பன் எப்படி அன்பா இருப்பானோ, ஒரு குடும்பத்துக்குள்ள தன்னுடைய உறவுகளுக்குள்ள எப்படி அன்பா இருப்பானோ, சபை அப்படி ஒரு குடும்பத்தை காட்டிலும் வலிமையான அன்புக்குள்ள கட்டப்படணும். நம்மள பாடி ஆஃப் த கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய திருவுடலா இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அங்கங்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த புரிதலுக்குள்ள சபை மக்கள் எல்லாம் வந்து ஒருவர் அன்புக்காக, நற்கிரியைக்காக, அவங்களை தாங்குவதில், அவங்க கண்ணீரை துடைக்கிறதுல, அவங்களுக்கு உதவி செய்யறதுல, இதுல எல்லாம் வளர்ந்து பெருகணும். அதுக்கு சபை கூடிதல் ரொம்ப முக்கியம். வேத வசனத்தை களங்கமில்லாத ஞான பால்மேல் வாஞ்சையா இருந்து வசனத்தை கற்றுக்கொண்டு அப்படியே வளர்ந்து போகணும் தேவனுக்குள்ள. இது எல்லாத்துக்கும் சபை தேவைதான். ஆனா அந்த 2 மணி நேர சபை கூடுகளை மட்டும்தான் இயேசு இருப்பாருங்க, மற்ற நேரத்துல இயேசு இல்லைங்க அப்படிங்கிற ஒரு மந்த காரியத்தை ஜனங்களுக்குள்ள பூத்தி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா நீங்க போதர்கள். அது ரொம்ப தப்பு. 2வது, தன் திருச்சபைக்கு வர்ற சபையில ஒரு டெத்து நடந்தா கூட சபைக்கு தாங்க வரணும்னு ஒரு சொல்லி கொடுத்தீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஏன் சபையா போய் அந்த அம்மா வீட்டுல ஆராதனை பண்ணுங்க, அடக்க ஆராதனையில கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த அம்மாவை ஏன் இங்க கூப்பிடுறீங்க? நீங்க எல்லாம் அன்னைக்கு அங்க போயிருங்களேன், அது எப்படி இருக்கும்? அதுதான் ஏன் சபை, அதுதான் சபை. நீங்க ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுட்டு அந்த இடத்துக்குள்ள தான் சாமி இருக்கிறாரு, அந்த ஆராதனை செய்யும் போது மட்டும் கடவுள் வந்துடுறாரு, அதனால கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடணும். ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? கடவுள் எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்கிறாரு. சபையார சேர்ந்து அந்த அம்மா வீட்டுக்கு போங்க, அந்த அம்மா வீட்டுல டெத் ஆகி போச்சுல, எல்லாம் சேர்ந்து போய் அங்க ஆராதிங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. அதுக்கு தானே சபை, அதுக்கு தான் அன்புக்கு நற்கிரிக்கு ஏவப்படும்படி சபை. நம்ம எங்க கூடினாலும் சபை தாங்க. ஒரு ஆலமரத்துல போய் கூடினாலும் அங்கேயும் சபை தான், சரிங்களா? பெரிய கட்டடத்துல கூடினாலும் சபை தான். எங்க நம்ம கூடுறோமோ, ஒரு மொட்டை மாடியில கூடினாலும் அது சபை தான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு 20 பேர், ஒரு 50 பேர், ஒரு 100 பேர், 1000 பேர் எந்த இடத்துல கூடி வர்றாங்களோ அது திருச்சபையினுடைய சங்கமம், அது சபை அப்படின்னு சொல்றோம். ஆனா தேவனுடைய ஆலயம் எல்லாரும், தேவன் உங்களுக்குள்ள எப்போதும் இருக்கிறார். அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுங்க. உங்களுக்கு ஆதாயத்துக்காக அந்த 2 மணி நேர சர்வீஸ்ல மட்டும்தான் கடவுள் இருக்கிறது போல காண்பித்து மக்களை வஞ்சிக்கிறீங்க பாத்தீங்களா, ரொம்ப பேடான விஷயம்.